பெருமைகளை கொண்ட மக்களின் பெருமை மிகு பண்டிகை பொங்கல். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து. இல்லத்தின் முன்பு இன்பம் பொங்கும் தமிழ்நாடு என்று வண்ண கோலமிட்டு தை மகளை வரவேற்போம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொங்கல் வாழ்த்து. மக்கள் அனைவரும் குன்றாத நலமும் குறையாத வளமும் மங்காத புகழும் செல்வமும் பெற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பொங்கல் வாழ்த்து. தமிழ்நாட்டில் வடிவமைத்து உருவாக்கப்பட்ட மகேந்திரா நிறுவனத்தின் மின்சார SUV கார் சோதனை ஓட்டத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்து பயணம் செய்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பொங்கலையொட்டி சென்னை எழும்பூரிலிருந்து மதுரைக்கு முன்பதிவில் சிறப்பு ரயில் இன்று மதியம் 2:30 மணிக்கு இயக்கப்படும் என தென்னக ரயில்வே அறிவிப்பு. பொங்கல் திருநாளையொட்டி 3186 காவல்துறை அலுவலர்களுக்கு பொங்கல் பதக்கங்கள் அறிவிப்பு. பதக்கங்கள் பெறுபவர்களுக்கு நிலை வேறுபாட்டின்றி மாதந்தோறும் 400 ரூபாய் வழங்கவும் அரசு உத்தரவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் உயர்வு. 1 பவுன் 58,720 ரூபாய்க்கு விற்பனை. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் பூக்களின் விலை பல மடங்கு உயர்வு. மல்லிகை பூ கிலோ 2000க்கும் முல்லைப்பூ 1600க்கும் விற்கப்படுவதால் இல்லத்தரசிகள் கவலை. ஜம்மு காஷ்மீர் கத்ராவிலிருந்து ஸ்ரீநகரை இணைக்கும் வந்தே பாரத் ரயிலின் புதிய வடிவமைப்பு வீடியோவை வெளியிட்டார் ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். நாடு முழுவதும் இயக்கப்படும் 136 வந்தே பாரத் ரயில்களை விட பல்வேறு கூடுதல் அம்சங்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் தகவல். சென்னையில் போகி பண்டிகை காரணமாக பனியுடன் சேர்ந்து புகை மூட்டம். 3 விமானங்கள் ரத்து. 30 சர்வதேச விமானங்களின் நேரம் மாற்றியமைப்பு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோயம்பேடு சிறப்பு சந்தையில் விற்பனை விறுவிறுப்பு. கரும்பு, வாழைப்பழம், இஞ்சி, மஞ்சள் கொத்துக்களை வாங்கிச் செல்லும் பொதுமக்கள். தமிழ்நாடு முழுவதும் கல்வி நிறுவனங்கள், பொது இடங்களில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலம். பாரம்பரிய உடை அணிந்து ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடும் இளைஞர்கள். ஜனவரி 10 முதல் 12 வரை இயக்கப்பட்ட 11,463 சிறப்பு பேருந்துகளில் 6,40,465 பேர் பயணம். நேற்று நிலவரப்படி மொத்தம் 3,950 பேருந்துகள் இயக்கப்பட்டு 2,17,250 பேர் பயணம் செய்துள்ளதாக போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. இலங்கையில் பள்ளி மாணவியை உறவினரே கடத்திச் செல்லும் CCTV காட்சிகள் வெளியீடு. வேன் ஓட்டுநரை கைது செய்த போலீசார் மாணவியை மீட்க தீவிர விசாரணை. லாஸ் ஏஞ்சல்ஸில் காட்டுத்தீயில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 24ஆக உயர்வு. பலரை காணவில்லை என்பதால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் என அச்சம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.